என் பெயர் பால்சாமி. நான் புதுமடத்தை சார்ந்தவன். இன்றைக்கு 5 லட்சம் ரூபாய் 100 பவன், 10 லட்சம் ரூபாய் 100 பவன் சீதனம் கொடுத்தால்தான் நான் ஒரு மனைவியை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையை இன்றைக்கு உருவாக்குகிறார் என்று சொன்னால் இது பெருமானாருக்கு செய்கின்ற மாபெரும் துரோக செயலாகும் என்பதுதான் எங்களுடைய வழிபாடுகள். ஆக இந்த அடிப்படையில் தான் என்னை பொறுத்தளவில் புதுமடத்தில் 3700 இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்றார்கள். அங்கே 66 யாதவர் சமுதாயம் அங்கே இருக்கின்றோம். இதுதான் இந்த 2 மார்க்கங்கள் தான் அங்கே இருக்கின்றது. ஏன் அப்படின்னு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருமானார் காலத்தில் கூட யாதவரும் பெருமானாரும் இணைந்து வருகின்றதாக அவர் பெற்றுத் தந்த திருக்குறானில் கூட யாதவர் பெருமக்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்பதை அருமை அண்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர செல்கின்றேன். ஐயா அவர்கள் பால்சாமி அவர்கள் சில முக்கியமான விஷயம் இந்த டவுரி வரதட்சணையை பற்றி சொன்னார்கள். வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் 1980களில் நாங்கள் வரதட்சணைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு நான் கூட என்னுடைய திருமணத்தில் வரதட்சணை வாங்கல. 1980 பாக்கர் வாங்கவில்லை, எங்களுடைய நிர்வாகிகள் வாங்கவில்லை. இன்றைக்கும் கூட வரதட்சணை வாங்குற திருமணங்கள்ல நாங்க கலந்து கொள்ளவும் மாட்டோம். எங்க அமைப்பில் உள்ளவர்கள் யாருமே சொந்த உறவினர்கள் வீட்டு திருமணமா இருந்தாலும் பெண் வீட்டார்கிட்ட வரதட்சணை டவுரி வாங்கினால் அந்த கல்யாணத்துக்கு நாங்க போகக்கூடாது ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்திருக்கிறோம். நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரதட்சணை வாங்கிய ஒரு திருமணத்தில் கூட எவ்வளவு நெருக்கமான உறவினர் திருமணமா இருந்தாலும் கலந்து கொண்டது கிடையாது. அதனால சொந்தமே இல்லாம போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதை வெறுக்கிறோம். வரதட்சணையை திருப்பி கொடுக்கிறதுக்காக வேண்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விளங்காம அறியாமை காலத்தில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வச்சிருக்கிறோம். அதுல நாங்கள் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறோம். இதே ராமநாதபுரத்தில் கூட வரதட்சணை ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். கீழக்கரையில வாங்கிய கீழக்கரையிலையும் தொண்டியிலையும் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கிற மாநாடு நடத்தி அதுல திருப்பியும் கொடுத்திருக்கிறோம். இதே மாவட்டத்தில் கூட அது மாதிரிலாம் செய்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்கிறோம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, குரான்ல யாதவர் இனம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. குரான்ல அது மாதிரி எங்க ஒரு இடத்துலயும் அப்படி சொல்லப்படல. குரான்ல என்ன எந்த ஒரு இனத்தையும் குறிப்பிட்டுலாம் சொல்லப்படவே இல்லை. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, மனித குலமே உங்க எல்லாரையும் ஒரு கோத்திரத்திலிருந்து படைச்சிருக்கிறோம், ஒரு தாய் தந்தையிலிருந்து நீங்க பிறந்தீங்க, உங்களை பல குழுக்கள் கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி யூதர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில், அது அரபு நாட்டில் நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. அங்க இந்த மாதிரி யாதவரு, செட்டியாரு, தேவரு, ஐயர்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் தானே இருப்பாங்க. அதனால சொல்ல தேவையில்லை. அந்த பெயர்கள் சொல்லப்படலையே தவிர பொதுவாக பல இனங்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவங்க அடங்குவாங்க. சரியா? ஒரு தகவலுக்காக வேண்டி. என் பெயர் மலைராஜ். எனது சொந்த ஊர் அம்மாரே. இந்தியாவில் முந்தைய காலகட்டங்களில் எல்லோரும் ஒரு இன மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம். தற்காலிகமாக இப்பொழுது பின்பு முஸ்லிம் மதமாகி மாறியுள்ளது. அது எப்பொழுது, எந்த ஆண்டு மாறியுள்ளது, யாரால் பரப்பப்பட்டது? நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தைதான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப அதுக்கு முந்தி இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகமே 1400 வருஷம் தான் ஆகுதும் போது அதுக்கு முன்னாடி இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்துக்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் இந்துக்களா தானே இருந்தோம். அப்ப அங்க உள்ள மதம் இங்க எப்படி வந்துச்சுன்னு அவர் கேட்கிறார். எல்லாரும் இந்துக்களா தான் இந்த நாட்டில் இருந்தோம், அது எப்படி வந்தது என்று கேட்டால், வந்தது 2 விதங்களில் அது வந்தது. ஒன்று, நபிகள் நாயகம் அவங்க உருவாக்கின அந்த சமுதாயம் வணிகர்களாக, வியாபாரிகளாக உருவாக்கப்பட்டார்கள். அதிகமான பேர் நபிகள் நாயகம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்கள்ட்ட பாடம் கற்ற அந்த தோழர்கள் வியாபார நிமித்தமாக பல பகுதிகளுக்கும் பிரயாணப்பட்டு போனார்கள். நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு தொழில் செய்வதற்காக வேண்டி அவங்க பல பகுதிகளுக்கும் போனார்கள். அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் வந்தார்கள். அதனாலதான் உங்களுக்கு கூட மரைக்காயர்லாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல முஸ்லீம்களை. மரைக்காயர்னு சொன்னா மரக்களம், மரக்களத்திலிருந்து வந்ததான் மரைக்காயர், மரக்கல் ஆயர்.
மரக்களம்னா தோணி, படகு, கப்பல், அதான் மரக்களம்ங்கிறது. மரக்களம் வழியாக இங்க வந்து இறங்கி அரபு நாட்டில் கிடைக்கக்கூடிய சரக்குகளை கொண்டாந்து இங்க விற்பனை பண்ணி, இங்க இருந்து கிடைக்கக்கூடிய அங்க இருந்து என்ன கிடைக்கும், பேரிசம்பளம் தான் கிடைக்கும். அங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டாந்து இங்க விற்பனை செய்து விட்டு இங்கிருந்த பொருள்களை மறுபடியும் ஏற்றிக்கிட்டு போய், அப்ப சுங்கம் பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் கடல்ல எப்படி வேணாலும் வரலாம் போகலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமா இருந்ததுனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தார்கள். அதே மாதிரி அரபு நாட்டில் வந்து குதிரை ஃபேமஸ் ஆனது. குதிரை வந்து அரபு குதிரைகள் தான். ஒரு உதாரணத்துக்கு அரபு குதிரை மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு குதிரை தான் குதிரையில ரொம்ப, நம்ம காங்கயம் காலமாடுன்னு சொல்ற மாதிரி அரபு குதிரைகளுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கிறது. அந்த குதிரைகளை கொண்டாந்து இங்க இறக்குமதி பண்ணாங்க. குதிரைக்கு நல்லா பயிற்சி கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கு, சோழ மன்னர்களுக்கு எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தவர்கள் சப்ளை செஞ்சாங்க. குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவர் தான் ராவுத்தர்னு பேரு. இப்ப யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாவுத்தருமாங்க. யானைக்கு பயிற்சி கொடுக்கறான் பாத்தீங்களா, அவனுக்கு பேரு மாவுத்தன் அப்படின்னு பேரு. குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் என்னது, ராவுத்தன். அப்ப குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்து இறக்குமதி பண்ணி இங்க உள்ள ராணுவத்துக்கெல்லாம் குதிரை சப்ளை பண்ணாங்க. யாரு, முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்கள் வந்து வியாபாரத்திற்காக குதிரைகளை கொண்டாந்து இங்க இறக்குனவர்கள் ராவுத்தனானார்கள். மரக்களம் வழியாக சரக்குகளை கொண்டு விற்பனை செய்ய வந்தார்கள். அந்த வந்த இடத்துல இங்கேயே சில பேர் வந்து விற்பனை செஞ்சாங்களா, இது பிடிச்சிருந்துச்சா, வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே செட்டில் ஆன பிறகு அவங்களோட மற்ற இந்து மக்கள் பழகுறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையா, இப்பதான் முஸ்லிம்கள் வந்து பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்ல. நேர்மை எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, இரையச்சம் இல்லாம போயிட்டாங்க. உண்மை முஸ்லிம்களாக நிறைய பேர் இல்ல. உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் அவங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க, நேர்மையா தான் இருப்பாங்க, பொய்ப்பித்தலாட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ரொம்ப அப்பளுக்கு இல்லாத வியாபாரம், அளவு நிறுவை மோசடி இருக்காது. 1 கிலோன்னு சொல்லி 900 கிராம் நம்ம கொடுக்கறோமே, இந்த மாதிரியான தில்லு முள்ளெல்லாம் இருக்காது. போலியா ஒரிஜினல் மாதிரி போலியை கொடுக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த மக்களுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த வித்தியாசமான இவங்களுடைய அந்த நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னங்க ஏன் இப்படி இருக்கு, அவங்க தொழுகிறாங்க, என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் இப்படித்தானே கும்பிடுவோம், நாங்க ஒரு முன்னாடி ஒரு சிலையை வைத்துக் கொண்டு தானே செய்வோம், நீங்க ஒண்ணும் இல்லாம கும்பிடுறீங்களா, அது என்ன அப்படின்னு ஆர்வமா கேட்கிறாங்களா. அப்ப அவங்க அதை விளக்குறாங்க. இப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்த மக்களுடைய நாணயம் நேர்மையால் ஈர்க்கப்பட்டு அதன்ல கவரப்பட்டு தான் நினைஞ்சாங்க அந்த காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், 1200 வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் குமரி மாவட்டத்திலையும் கேரளாவிலும் இருக்கிறது. 1200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. முஸ்லிம் மன்னர்களுங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, அதுக்கு முந்தைய இஸ்லாம் இங்க வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி வந்து வணிகர்களாக வந்தவங்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சில பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, வாழ்முனையில பரப்புனாங்க, இந்தியாவை முஸ்லிம் ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி பண்ணி மிரட்டி எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அது தப்பான ஒரு கருத்துங்க. அதுக்கு முந்தையே இங்க 1200 வருஷத்துக்கு முந்தைய கட்டின பள்ளிவாசல் இருக்குன்னா, அப்ப எங்க முஸ்லிம் மன்னருங்க இருந்தா, ஒரு மன்னர் இங்க இல்லவே இல்லை, வரவே இல்லை. அப்பவே கட்டின பள்ளிவாசல்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. அப்ப எதுக்கு இஸ்லாத்துல இன்னும் சொல்ல போனா, முஸ்லிம் மன்னர்கள் யாரும் முஸ்லிமா வாழல. அவன் ஜாலியா அந்த புறத்துல அவன் வேற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டான். அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி அக்கறை கிடையாது. அவன் ஒழுங்கா இருந்திருந்தாண்டா அதை பார்த்துட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அவனே சரியா நடக்கல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் வந்து வாழை காட்டி இஸ்லாத்தை பரப்புனாங்கிறது வந்து அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இன்னைக்கு கூட எத்தனை சகோதரர்கள் தாங்களே இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? இங்க என்ன ஆட்சியா இருக்குது, எங்கள்கிட்ட அதிகாரமா இருக்குது, மிரட்டலா பண்ண முடியும், சலுகையா கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களா தன்னார்வத்தோட வர்றாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, இங்க வந்து நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, இந்த சனாதன தர்மம் வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி விட்டது. சனாதன தர்மம்னா என்ன, மனிதர்கள்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க இல்ல, அதான் சனாதன தர்மம். அது என்ன, சில பேர் கடவுளுடைய தலையிலிருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய மார்பில இருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய வயிற்றுல இருந்து வந்தாங்க, சில பேர் கடவுளுடைய காலில இருந்து வந்தாங்க, சில பேருக்கு அதுல இடம் இல்லாம அவங்க வந்து பஞ்சமர்கள் 5வது ஜாதி அப்படின்னு சொல்லி தலையிலிருந்து பிறந்தவர்கள் வந்து பிராமணர்கள், அவங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க. அப்ப கடவுள் படைக்கும் போது அவரை தனியா படைக்கிறாரு, இவரை தனியா படைக்கிறாரு, இவரை தனியா படைக்கிறாருங்கிறது இதுதான் சனாதன தர்மம்ங்கிறது. இப்படி மனிதன் 5ஆ பிரிச்சு 5 பேருக்கு அப்ப வேற, உன் அப்ப வேற, உன் அப்ப வேறன்னு சொல்லி நம்மளை கூறுபடுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? அதனால நிறைய அநியாயங்கள் நடந்தது. இப்பவே நம்ம அநியாயத்தை ஒழிக்க முடியல, அப்ப ரொம்ப கூட நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, பெண்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் ஜாக்கெட் போடணும்,
மீதி உள்ள சாதி பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு ரசிக்கிற மாதிரி என்ன செய்யணும், போகணும், செருப்பு போடக்கூடாது, துண்டு தோல்ல போடக்கூடாது, அது மாதிரி இது மாதிரிலாம் பொது குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கிணத்துக்கு வரக்கூடாது, சுடுகாட்டுல பணத்தை கொண்டு வரக்கூடாது, இது வேதம் காதல விடக்கூடாது, அப்படி எல்லாம் இப்படி பல விதமா கொடுமைப்படுத்தினாங்களா. இந்த அடக்குமுறைக்கு ஆளான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன இப்படி பண்றாங்களே, வேற ஏதாவது நல்ல வழி கிடைக்காதான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த முஸ்லீம் வியாபாரிகள் பண்றாங்களா, இவங்களை ஈர்க்கப்படுது. என்னங்க நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு தட்டுல 5 பேர் உட்காந்து சாப்பிடுறீங்க, தோல் மேல தோலை கைய போட்டுக்கிறீங்க, நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அந்த தீண்டாமை போன்ற அடக்குமுறையினால வெறுக்கப்பட்ட ஒரு கூட்டமா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டாங்களே தவிர வேற மிரட்டியோ உருட்டியோ ஒரு மதத்தை கொண்டு வரவும் இயலாது, அப்படி நடக்கவும் இல்லை. என் பேரு சுந்தரம், இலந்தை கூட்டம், சித்தாரோட்ட அருகில். இப்போ இந்து சமுதாயத்தில் ஒருத்தர் இறந்தா வெள்ளை துணி போத்தி அடக்கம் பண்றான். அதே மாதிரி இஸ்லாத்திலையும் செய்யறாங்க. அதே நேரத்தில் இறந்த பின்னாடி அவங்களுக்கு இப்போ நாங்க சாந்தி, அதாவது சாந்தி அடைய, ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யறோம். நீங்க அதே மாதிரி பாத்தியாவதுரிய. ஆனா சொர்க்க நரகம் இது ரெண்டுல எங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதே உங்க மதத்துல இருக்கா? அது சொர்க்க நரகம் இருக்குதான்னு கேட்கிறாரு. என்னங்களா, முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னு, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். இந்த வாழக்கூடிய உலகத்துல கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, நல்லவங்க சிரமப்படுறாங்க. இது பாக்குறீங்களா இல்லையா? நான் கரெக்டா வியாபாரம் பண்ணா கம்மியா தான் லாபம் கிடைக்குது, கலப்படம் பண்ணுனா நிறைய லாபம் கிடைக்கும். நான் சரியான எடை போட்டு வியாபாரம் பண்ணா லாபம் குறைவா கிடைக்குது. நான் அளவு நிறுவையில மோசடி பண்ணுனா எனக்கு லாபம் நிறைய கிடைக்குது. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா குறைவான காசு கிடைக்குது. லஞ்சம் ஊழல் சொல்லி மக்களை ஏமாத்தினா நிறைய பணம் கிடைக்குது. அப்ப நம்ம வாழுகிற இந்த உலகத்துல பாக்குறோம், நல்லவங்க சிரமப்படுறதையும் விதிவிலக்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், கெட்டவங்க நல்லா இருக்கிறதையும் அதுல விதிவிலக்கு இருக்கலாம். பெரும்பான்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான கெட்டவங்கள்ட்ட தான் காசு பணம் இருக்கிறது, கொஞ்சம் நல்லவங்கள்ட்ட இருக்கிறது. அதிகமான நல்லவங்க கஷ்டப்படுறாங்க. இது நீங்க உலகத்துல பாக்குறீங்களா இல்லையா? சரி, இப்ப இறைவன் ஒருத்தர் இருப்பாரையானால், நீங்க கேட்ட சொர்க்க நரகத்துக்கு பேசிக்குது. இறைவன் ஒருத்தர் இருப்பாரையானால் யாரு நல்லவன் அவனுக்கு தான் நல்லது கொடுக்கணும், கெட்டவனுக்கு தானே தண்டிக்கணும். கொள்ளையடிக்கிறவனுக்கு பங்களாவை கொடுக்கிறாரு, நேர்மையா இருக்கிறவனு குடிசையில வைக்கிறாரு இல்லையா? அநியாயக்காரனுக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுக்கிறாரு, நல்லவனா இருந்தா ஒரு பிள்ளைய கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கண்ணால பாக்குறோம், என்னடா இது அநியாயமா இருக்கு, நல்லவனா இவன் யாருக்கும் ஒரு பூச்சிப்புழு கூட ஒண்ணும் செய்ய மாட்டான், இவன் எவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த அயோக்கியனை பத்தியா அப்படின்னு கேட்கிறமா இல்லையா? அப்ப இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் நான் நல்லவனா இருப்பதற்கு எனக்கு ஏதாவது தரணுமா இல்லையா? நீ கெட்டவனா இருந்தவன தண்டிக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல தண்டிக்கப்படுவதே இல்லை. உலகத்துல பார்த்தா செஞ்ச தீமைக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு போறானா, கொலையே செய்யறான், கோர்ட்டு விடுதலை செஞ்சிருது, ஆனா உண்மையை அவன் கொலை செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த கொலையாளி தண்டிக்கப்படல. தண்டிக்கப்பட்டால் கூட போதுமான தண்டனையா? 10 கொலை செய்யறான் ஒருத்தனை, ஒரு காலத்துக்கு கூட போடுவீங்க, மீது 9 கொலைக்கு ஒரு கொலை சரி, 10 பேர்ல கொலை பண்ணிருக்கிறான், 10 பேருக்கு போடணும்ல. அப்ப தப்பு செஞ்சவனை தண்டிச்சால் கூட கம்மியான அவன் தப்புக்கு தகுந்த தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இறைவன் என்று ஒருத்தன் இருப்பானையானால் அவனுடைய கடமை என்ன, கடவுளுடைய டியூட்டி என்ன? நல்லவங்களுக்கு உதவுவதும் கெட்டவங்களை தண்டிக்கிறது தான் கடவுளுடைய ஒரே டியூட்டி. அவர் செய்யற முக்கியமான வேலை. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்கும் உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம், கொள்ளை அடிக்கிறான், அநியாயம் பண்றான், அவன் எல்லாம் நல்லா வச்சுட்டு நல்லவனே கெட்டவனாக்கனா அந்த ஆன்மீக நமக்கு என்னத்துக்கு, அந்த கடவுள் நமக்கு என்னத்துக்கு? அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, நீ நினைக்கிற தப்பு. என்ன தப்பு? நீ கெட்டவனா இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நல்லவனா இருந்தா ஒரு பயனும் இல்லைன்னு நினைக்கிறியா? கிடையாதுப்பா. நீ வாழுகிற உலகம் ரொம்ப அற்பமான உலகம். ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவ, ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருவ, ஒரு 70 வருஷம் வேண்டா நீ வாழ்ந்துருவ, அப்புறம் நீ மண்டைய போடுவ, நீ இறந்து போவாய். நீ இறந்து போன பிறகு உன்னைய முதல்ல உருவாக்கணும்ல, அதே மாதிரி திரும்ப என்னால் உருவாக்க முடியும். இஸ்லாம் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் செத்த பிறகு திரும்ப கடவுள் உயிராக்க முடியும். உயிராக்கி நீங்க நல்லவனா நடந்து கஷ்டப்பட்டிய, அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பரிசு தருவேன். கெட்டவனா இருந்து ஆட்டம் போட்டிய, அதுக்கெல்லாம் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது? கடவுள் சொல்வதாக உலகத்துக்கு சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக இறைவன் அழித்த பிறகு
நீங்க நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரு கடவுள் இல்லைன்றவரு நல்லவரு கெட்டவரு எல்லாம் கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவோம். ஒவ்வொருத்தருடைய செயல்களும் கடவுள் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறார். அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உடம்புல கூட ரெக்கார்டு பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு செல்போனுக்குள்ள நெஞ்சிரும் அப்படியே ஒரு சிம் கார்டுல நீ ரெக்கார்டு பண்ணீங்கன்னா கடவுள் அதை விட சின்ன பொருள் ரெக்கார்டு பண்ண முடியாதா? நம்முடைய எல்லா செயல்களுமே நமக்குள்ளேயே ரெக்கார்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் போட்டு பார்த்து நீ எல்லாம் உங்களை அநியாயம் பண்ணிருக்க, போ நரகத்துக்கு, நீ சொர்க்கத்துக்கு போ, உங்களை கஷ்டப்பட்டீல, நேர்மையா நடந்தீங்கல, அவன் மாதிரி ஆசைப்பட்டு யாருக்கும் அநியாயம் செய்யல இல்ல அப்படின்னு பரிசு வழங்குவார். நம்பினாத்தான் கடவுளை நம்புறதுக்கு அர்த்தம் இருக்கும். அப்ப சொர்க்க நரகம் இல்லைன்னு நீங்க நம்புனீங்கன்னு வைங்க, அப்ப கடவுளே தேவையில்லை. அப்ப இந்த உலகத்தில் கெட்டவனையெல்லாம் நல்லா விட்டுருவாரு, நல்லவனையெல்லாம் சந்தில விட்டுருவாரு. அந்த கடவுள் நமக்கு என்னத்துக்குங்கிறான்? சொர்க்க நரகத்தை சொல்ற கடவுள் தான் ஒழுங்கான கடவுளா இருப்பாரே தவிர, நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என்ன நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்ப கடவுள் அநியாயக்காரரா இருக்காரு. நானும் அநியாயக்காரனா நடந்துட்டு போயிடலாம், நான் என்ன கஷ்டப்படணும்? நீங்க பண்ற மாதிரி நான் பண்ணிட்டு போயிடலாம், நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிடலாம்ல, அநியாயம் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதனால சொர்க்க நரகம் இருக்குது என்று நம்புவதுதான் நமக்கு நல்லது. நம்ம ஒழுங்கா நடப்போம், இல்லாட்டி நம்மளே கெட்டுவோம். பார்ப்போம், அவன் மட்டும் நல்லா நம்மள கெட்ட போயிருவோம், அவன் கொள்ளடிச்சு பணக்காரனா போயிட்டான், நம்மளும் கொள்ளடிப்போம், அப்படிலாம் எனக்கு வரும். இப்ப சொர்க்க நரகத்தை நான் பயந்தால் அப்படி வராது. அப்ப நான் என்ன நினைக்குவேன், இங்க நீ இருப்படா, அங்க ஒண்ணு இருக்குல்ல, அங்க நான் நல்லா இருப்பேன்ல, நீ தானே கஷ்டப்படுவ. இது நம்மளை நல்வழிப்படுத்தும். அப்ப சொர்க்க நரகத்தை நம்புவதுதான் நமக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் இந்த சித்தாந்தத்தை அழுத்தமா வைக்குது. என் பேரு தங்கமணி, மேலாமடை. நான் கேட்க வேண்டிய கேள்வி ராணுவத்தை பற்றி. நான் ராணுவத்தில் 24 வருடம் பணியாற்றி வந்தேன். ராணுவத்தில் சேர்வதற்கு இல்ல ராணுவத்தில் பணியாற்றுவதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் ஏன் முன் வருவதில்லை? அதாவது ராணுவத்தில் சேர்வதற்கும் பணியாற்றுவதற்கும் முஸ்லிம்கள் ஏன் முன் வருவதில்லைங்கிற ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு அடிப்படை தவறு இருக்கிறது. என்ன தவறு என்றால், ராணுவத்தில் அவங்களுக்கு வாய்மொழியாக ஒரு உத்தரவே இருக்கிறது, முஸ்லிம்களை அதிகமா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. சேர்வது இல்லை என்பது கேள்வியே கிடையாது, சேர்ப்பது இல்லை என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்ப இதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நீதிபதி சச்சார் ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாங்க இல்லையா, இந்த மத்திய அரசாங்கம் அமைஞ்ச பிறகு ராஜேந்திர சச்சார்ங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு முஸ்லிம்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு, பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன துறையில வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத ஆய்வு செய்யும் பொழுது ராணுவத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நீங்க ராணுவத்தில் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்திருக்கிறீங்க அது எனக்கு தெரியணும்னு அந்த கமிஷன்ல கேட்கிறாரு. ராணுவத்தில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது ரகசியம், எப்படி ஆள் சேர்க்கிறோம் என்பதை நாங்க சொல்ல மாட்டோம்ட்டாங்க. அப்ப முஸ்லிம்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தான் முடிவெடுத்து வச்சுக்கிறதுனால நாங்க அப்ளை பண்ணுவதும் கிடையாது, எங்களை அதிகமாக சேர்க்கறதும் கிடையாது. 1%, 1.5% மேல போகாம வச்சுக்கிடுவாங்க. அதுல கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ராணுவத்துல கூர்கா ரெஜிமெண்ட் மாதிரி முஸ்லீம் ரெஜிமெண்ட் தனியா வச்சிருப்பாங்க. அந்த முஸ்லீம் ரெஜிமெண்ட மற்றவங்களோட கலந்து விடாமல் அவங்கள தனியான ஒரு கண்காணிப்புல வைக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் ரெஜிமெண்ட்னு அதுக்கு பேரு. அதுக்கு ஒரு தனியான ஒரு பிரிவுகளை கேட்டா வேற காரணம் சொல்லுவாங்க, மதக்கலவரம் வந்துடக்கூடாதுக்காக வேண்டி ராணுவ போலீஸ்ல ஒரு பிரிச்சு வச்சிருக்காங்களா, சும்மா சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஒரு முஸ்லீம்னா அவங்களுக்கு நம்பிக்கை கம்மி, பாகிஸ்தானுக்கு போயிருவாங்க, அவங்க எதனால அப்படி செய்யறாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு காலத்துல நாங்க சப்போர்ட் பண்ணதே கிடையாது. பாகிஸ்தானுக்கு எந்த ரகசியத்தை வித்த லிஸ்ட்ல நாங்க வரவே இல்லை. சில முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்காக வேலை செஞ்சு மாட்டி இருக்கிறான், அவன் பாகிஸ்தான்காரன். இந்திய முஸ்லீம் யாரும் பண்ணல, பாகிஸ்தான்கார முஸ்லீமா இருந்து நம்ம நாட்டுக்குள்ள அவன் நாட்டுக்காக அதை செஞ்சிருப்பானே தவிர இந்த மண்ணில் பிறந்த ஒரு முஸ்லீம் கூட இதுவரைக்கும் தேசத்தினுடைய ரகசியத்தை காட்டி கொடுத்த கேஸ்ல நாங்க வரவே இல்லை. அதனால ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போராடுறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் போராடுது, ராணுவம் உட்பட எங்களுக்கு ஒரு சதவீதத்தை ஒதுக்கி கூட நாங்க கேட்கிறோம். நாங்க கேட்டுக்கிட்டு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ராணுவத்திலேயே எங்களை சேர்க்க மாட்டேங்கிற, எங்க மேல சந்தேகப்படுற, நாங்க வீரமா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கிறோமே தவிர, நீங்க என்ன பாக்குறீங்கன்னா உள்ள பெரிய அதிகாரி உங்களுக்கு தெரியாது, உங்களோட உள்ள ஆட்களை பாக்குறீங்க, முஸ்லீமே இருக்க மாட்டான். நீங்க இந்த சகோதரர் என்ன பார்த்திருப்பாருன்னா, அவர் ராணுவத்தில் நிறைய வீரர்கள் இருப்பாங்க, ஓம்பேர் என்னப்பா, ஆமா சாமி அந்த சாமி முத்துசாமியா இருக்கு, அப்துல் காதர் இருக்க மாட்டாரு. உடனே அவர் என்ன நினைப்பாரு, முஸ்லீம் ஒரு வேலை காணாம ராணுவத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே, விஷயம் என்ன, எங்களை சேர்க்க கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். அதுக்கு எதிராக நாங்க போராடி எங்களையும் சேர்க்கணும்
நாங்களும் தேசத்துக்கு தியாகம் செய்ய ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கும் ஒதுக்கணும், போலீஸ்ல இடம் வேணும், ராணுவத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ராணுவத்துல சேர்க்க கூடாது என்று ரூல் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஏற்கனவே விடையில நான் சொல்லிட்டேன், ஓரலாக சொல்லியிருக்கிறார். ஓரல் என்ன, வாய்மொழி. வாய்மொழி உத்தரவுக்கு ரூல் காட்ட இயலாது. அப்படி ரூல் போட்டாங்கன்னு வைங்க, வசமா மாட்டிக்கிடுவாங்க நீதிமன்றத்தில். ரகசியம் என்று வைத்துக் கொண்டு அந்த நீதிபதி கேட்கிறாரு, எவ்வளவு பேர் சேர்த்தீங்க, முஸ்லீம் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணணும், அதுல எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு விவரம் வேணும்னு கேட்கிறாரு. யாரு? மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் விவரம் வேணும்னு ராணுவத்துல கேட்கிறாரு. ராணுவ அமைச்சர்ல இருந்து ராணுவ தளபதி வரைக்கும் பேப்பர்ல சொல்றாங்க, அதை நாங்க சொல்ல மாட்டோம். பேப்பர் இல்லைன்னு அர்த்தம். பேப்பர் படி தான் மாத்திக்கிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்ல மாட்டோம். எவ்வளவு இருக்கிறாங்க அதையும் நாங்க சொல்ல மாட்டோம். அப்புறம் அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு 1% இருக்கிறாங்க. அப்ப நாங்க 100க்கு 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 100 கோடி மக்கள்ல 20 கோடி மக்கள் நாங்க இருக்கிறோம். அப்ப 100க்கு 20 எங்களுக்கு இருக்கணும். ஒரே 1% அதுவும் அடையாளமா கொடுத்து விட்டு அவங்கள தனி ரெஜிமெண்ட் ஆக்கிட்டு எழுத்துல கொடுக்கறது இல்ல, எழுத்துல ஓரலாக பேப்பர்ல கொடுத்தா மாட்டிக்குவாங்க, கோர்ட்டுக்கு போயிருவோம். அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு நாங்க கோர்ட்டுக்கு போய் இது மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்தவரை சேர்க்க கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, நாங்க செஞ்சிருவோம். சில விஷயங்கள் ஆட்சியாளர்கள் வாய்மொழியா சொல்லுவாங்க, பேப்பர்ல சொல்ல மாட்டாங்க. போன போட்டு கலெக்டர் சொல்லி இந்த மாதிரி பாத்துக்க, ஆள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்க, இப்படி ஓரல் உத்தரவு. என் பேர் ஆதிசிவன், நான் ரகுநாதபுரத்திலிருந்து வர்றேன். பெரும்பான்மையான முஸ்லிம் இனத்தவர்கள் யாரும் முகச்சரம் பண்ணுவதில்லை. ஏன், என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். அதாவது முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறாங்க இல்லையா, அதையும் சேவ் பண்ணுவது இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டளை போடுது. என்ன கட்டளைன்னா, ஆண்கள் அவங்களுக்கே உள்ள பிரத்யேகமாக உள்ள எதையும் இழந்துடக்கூடாது, அவங்க எல்லா வகையிலையும் ஆண்களாக இருக்க வேண்டும். பெண்கள் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு உள்ள, ஆணுக்கு இல்லாம பெண்ணுக்கு எதை இறைவன் கொடுத்திருப்பானோ அதை அவர்கள் என்ன செய்யணும், பேணி காக்கணும். அது ரெண்டுமே கிஃப்ட், ஆண்மையும் கிஃப்ட் தான், பெண்மையும் கிஃப்ட் தான். அப்ப ரெண்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், கடவுள் தரக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால அதை பேணணுங்கிற வகையில ஆண்கள் பெண்களை போல ஆகிவிடாதீர்கள், பெண்கள் ஆண்களை போல ஆகிவிடாதீர்கள் என்று ரெண்டு சாராருக்கு நபிகள் நாயகம் கட்டளை போட்டாங்க. இப்ப இந்த தாடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது பொம்பளைங்களுக்கு வர்றது, மூஞ்சில எவ்வளவு இடங்கள் இருக்குது. இந்த முகத்துல பொம்பளைக்கு எந்த பொம்பளைக்காவது முடி வருதா? வரமாட்டேங்குது. ஆம்பளைக்கு தான் வருது, பெண்களுக்கு வருவது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்கு நம்ம எல்லாரும் மீசை வச்சிருக்கிறோம்? மீசைக்கு மட்டும் ஆம்பளை தன்மைன்னு பேசக்கூடிய நம்ம, மீசைக்கு உள்ள அதே இது தாடிக்கு பொருந்தாதா? மீசையை முறுக்குறோம், மீசை உள்ள ஆம்பளைன்னு பேசிக்கிறோம். அப்ப மீசை ஆம்பளைக்கு எப்படி மீசை வருமோ அது மாதிரி தான் தாடியும் வருது. வணங்குதா? இது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருந்தா நம்ம பேசலாம். தாடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ளது, மீசை மட்டும்தான் ஆம்பளைக்கு உள்ளதுன்னு சொல்லலாம். அப்ப நம்ம மீசையை வைத்துக் கொள்வது நமக்கு தப்பா தெரியல. பொம்பளை மட்டும் மீசை இல்லாம இருக்கிறாங்க, நம்மளும் வலிச்சிட்டு இருந்தா என்ன அப்படி நினைக்காம மீசை இருப்பதுதான் சரிங்கிற மாதிரி நம்ம நினைத்து என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மீசை ஒரு ஆம்பளைக்கு உள்ள ஒரு கண்ணியமான ஒரு அடையாளமாக இருக்கும் பொழுது, தாடியும் கடவுள் கொடுத்த ஒரு அடையாளம் தானே, ஆம்பளைக்கு மட்டும்தானே அது இருக்குது. அதை ஏன் நீங்க போட்டு வலிச்சுக்கிறீங்க? அது வேணாம்ங்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்யுது, அதை சொல்லுது. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், நீங்க வெளியே எல்லா உயிரினங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முகத்துல ஆணுக்கு தனி ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். முகத்துல பொதுவா ஆணுக்குன்னு உள்ள விஷயம் வேற, பெண்ணுக்கு உள்ள விஷயம் வேற. அதனால முகத்துல தென்படுற மாதிரி கடவுள் என்ன செய்வார்னா, ஒரு சேவலையும் ஒரு கோழியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கோழி தலையும் சேவல் தலையும் இருந்தா போதும் ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போய் பார்க்காம இந்த தலையும் அந்த தலையும் பிடிச்சு காட்டினா இது சேவல் தலை, இது கோழி தலைன்னு சொல்ல முடியும். ஒரு ஆண் மயிலுடைய தலையை வெட்டிக்கிட்டு ஒரு பெண் மயில் தலையை வெட்டிக்கிட்டு வைக்கிறோம், இது ஆம்பளை தலையா பொம்பளை தலையான்னு சொல்லி தலை சொல்லு, இது ஆம்பளை பொம்பளை எதை சொல்லாது, அதனுடைய தனிப்பட்ட அடையாளங்களை வச்சு நம்ம சொல்றது இல்ல, தலையிலே தெரிஞ்சு போயிடுது ஆம்பளை தலை அப்படித்தான் இருக்குது. ஒரு ஆண் சிங்கத்தினுடைய கழுத்தையும் வெட்டிக்கிட்டு பெண் சிங்கத்து கழுத்தையும் வெட்டி கொண்டாந்து வச்சுட்டு வைங்க, இது ஆண் சிங்கத்துடைய தலை, இது பெண் சிங்கத்துடைய தலைன்னு தெரியுதா இல்லையா? இப்படி நம்ம பெரும்பாலான ஜீவன்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆணுக்கு உரிய அடையாளத்தை கடவுள் முகத்தில் தான் வைத்திருக்கிறார். வெளி அடையாளத்தை, உள்ள அடையாளம் தனி, அது விஷயம்.
அப்ப ஆணுக்குரிய அடையாளம் அப்படி எல்லாத்துலயும் இருக்கிறதுனால நமக்கு மனுஷனுக்கு அது மாதிரி என்ன பண்றாரு, பொம்பளைக்கு இப்படிலாம் கொடுக்காம ஆம்பளைக்கு மட்டும் அதை வைக்கிறாருக்கும் போது அதை பேணிக்கிறங்க, அதை இழந்துட வேணாம். மீசைக்கு சொல்லக்கூடிய அந்த அளவுகள் அதுக்கு பொருந்தும்னு பார்க்கணும். இரண்டாவது இந்த தாடி எடுக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ராவான செலவு, தோல் மரத்து போயிடும். நீங்க இதை எடுத்துக்கிட்டே வர நல்ல சிகச்சவேன்னு இருப்பாங்க, அவங்க தாடி எடுத்து இந்த மட்டும் கணக்குறேன்னு இருக்கும். இந்த இளமையில தெரியாது, 25 வயசு 30 வயசுல தெரியாது. எடுத்துட்டே ஒரு 50 வயசுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா முகமெல்லாம் நல்ல வெள்ளையா இது வரைக்கும் வெள்ளையா இருக்கும். இங்கனுக்குள்ள தார் பூசண மாதிரி என்ன இருக்கு, அவங்களுடைய மூஞ்சி வெள்ளையா உள்ளவங்களுக்கு, கலரா கருப்பா உள்ளவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கூட தெரியும், கொஞ்சம் கூடுதல் கருப்பா தெரியும். கருப்பா உள்ளவங்களுக்கு அப்படிலாம் போயிடும். அது மாதிரி அந்த நரம்பு கால்கள் அதெல்லாம் பாதிக்கப்படுற விஷயம்லாம் இருக்கிறது. அதனால அதையெல்லாம் விட ஆணுக்கு உள்ள ஒரு அடையாளத்தை பேணுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் அதை வலியுறுத்து, மீச வைக்கிற மாதிரி தாடியும் வைங்க, ஆம்பளை எல்லா வகையிலையும் காட்டுங்க அப்படிங்கிறதுனால இஸ்லாம் வரவேற்குது. அதனால முஸ்லீம்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. என் பேர் கார்த்திக், இங்க இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் கீழக்கரையில. ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் நடந்தது. பக்கத்தில் பாலிடெக்னிக் படிக்கிறாப்ல அவரோட நண்பர் முஸ்லீம் நண்பர்கள் கூட நல்லபடியா பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் MNP மனித நீதி பாசறை என்ற இயக்கத்துல இருக்காராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட நண்பர்கிட்ட பேசாதீங்க, எந்த விதமான பழக்க வழக்கமும் வச்சுக்காதீங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இதை வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணு என்னோட நண்பர்கள் அந்த மாதிரிலாம் இது பழகினது கிடையாது. இந்த மாதிரி பேசக்கூடாது பழகக்கூடாது குர்ஆன்ல எதுவும் சொல்லப்பட்டு இருக்கா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, அங்க அவர் காலேஜில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள் அவரோட நட்பா தான் பழகுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு, அவங்களோட பழவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் முஸ்லீமா இருக்கிறதுனால இஸ்லாம் இப்படி பழகுறத அனுமதிக்குதா அனுமதிக்கலையா அப்படின்னு சொல்லி உங்க குர்ஆன் என்ன சொல்றது நல்ல அழகா அதை எடை போட்டு வந்திருக்காரு பாருங்க. இஸ்லாம்னா குர்ஆன்ல இருந்தா தான் ஏத்துக்கிறதுங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கிறார். அப்ப இது நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், இப்ப நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி. இங்க உள்ள எந்த தலைவர்களோ நாங்கள்லாம் வழிகாட்டி கிடையாது. நபிகள் நாயகம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதை நாங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். முகமது நபி, அப்ப அந்த முகமது நபி அவங்களுடைய காலத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டால், அவங்களுக்கு 2 பேர் அந்தரங்க ஊழியர்களா இருந்தாங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு 2 பேர் நல்லது கெட்டது கூட மாட இருக்கிறது, வேலை செய்யறது, சேரத்து போடுறது, அவங்களுக்கு மொத்தமா நெருக்கமாக 2 பேர் அவங்களுக்கு அந்தரங்க ஊழியர்களா இருந்தாங்க. ஒருவர் அதுல முஸ்லிம், இன்னொருவர் அன்னைக்கு இருந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த யூதர். யூதர்னா வேற மதத்துக்காரர், எல்லாம் ஒண்ணு தானே. யூதரா இருந்தானே, இந்துவா இருந்தானே, முஸ்லீம் இல்லைன்னா வேற மதம் தானே. அப்ப யூத மதத்தை சேர்ந்தவரை 2 பேரை நபிகள் நாயகம் வீடு வரைக்கும் அவங்களுடைய எல்லா வேலையும் செய்வதற்கு அலோவ் பண்றாங்க. அவங்களுக்கு உலகம் மூலம் எதிரியா இருக்கிறது, இந்த ஆள் கூட உள்ள நுழைஞ்சு குத்தி கொலை கூட பண்ணி போடலாம், அதை பத்தி கூட நினைக்காம நல்லிணக்கம் காட்டுற விதமாக 2 50%, 10ல் ஒரு ஆளை கூட வைக்கல, வச்சிருந்தது 2 பேர் தான். அவங்களுக்கு ஒரு அந்தரங்கமா பணியாளர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் அனசு, இன்னொருத்தர் பேர் முஸ்லீம் அல்லாத ஒரு தோழர் ஒருத்தர் இருந்தார், யூதர். அப்ப அவர் அப்ப நபிகள், இது புகாரிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இது. அப்ப பிற மதத்து மக்கள்கிட்ட எப்படி வாழ்ந்திருக்காங்க நீங்க பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி நபிகள் நாயகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க முஸ்லீம் இல்ல, யூத மதத்து பெண்மணி. யூத மதத்துக்கு சொன்னதெல்லாம் வேற மதத்துக்கு பொருந்தும். ஏன்னா அங்க இருந்த ஒரே மதம் யூதர்களும் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப மைக்ரோ பாயிண்ட்ல இருந்தாங்க. அப்ப யூத மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உங்களுக்காக நான் சூப்பரா ஒரு இறைச்சி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், அன்பளிப்பா உங்களுக்கு கொண்டு வர்றேன், நபிகள் நாயகத்தை சந்திச்சு அதை கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அதை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா அதுல அந்த அந்த பொம்பளை விஷம் கலந்துருக்கு அந்த இறைச்சியில. அந்த காலத்துல என்ன விஷத்தை கலந்தாங்க தெரிய, அரளி விதை ஏதாவது கலந்து போட்டிருக்கோம்னு தெரியல. அந்த இறைச்சியில விஷத்தை கலந்து கொண்டு கொடுத்திருக்கு. அந்த டேஸ்ட் வித்தியாசமானவன வாயில வைத்து மென்று விட்டு நபிகள் நாயகம் துப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அதுல விஷம் கலந்துருக்கணும்னு அந்த பொண்ணு அந்த அம்மாவும் ஒத்துக்கிறது. உடனே கூட இருந்தவங்க எல்லாம் இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேணாம் விட்டுருங்க நபிகள் நாயகம் அனுப்பிட்டாங்க. இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இன்னொரு மதத்துக்காரங்களோட பழகக்கூடாதுன்னு இருந்தா
அவங்க கொண்டு வந்து தர்ற உணவை வந்து சாப்பிட்டுருப்பாங்களா? உணவை கொண்டாந்து தர்ற அளவுக்கு நெருக்கத்தை வச்சிருப்பாங்களா? அப்ப நபிகள் நாயகம் இப்படி வந்து பிரிச்சுலாம் பார்க்கவே இல்லை. அவங்க இப்படிலாம் பழகுனதுனாலதான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நெருங்கி பழகுனதுனாலதான் வந்தாங்க. அதை பார்க்கணும். அது மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க நபிகள் நாயகம். அப்ப வந்து ஒரு யூதருடைய இறந்து போயிட்டாரு, யூதருடைய உடல் பிரேதம், அதை கொண்டு வர்றாங்க. யூதருடைய உடலை வந்து இறந்து போன உடலை கொண்டுட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் எங்களுக்கு பெரிய பள்ளி, இப்ப புனித பள்ளின்னு சொல்றோம் இல்லையா, மதீனாவுல இருக்கிறது. அந்த வாசல்ல இருக்கும் பொழுது அந்த இறந்தவருடைய உடல் வருது. உடனே நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த உடலை வந்து கடந்து போற வரைக்கும், அந்த பாடி உடலை எடுத்துட்டு வர்றாங்க, எழுந்து நிக்கிறாங்க. அந்த பாடி கடந்து போற வரைக்கும் கூட இருந்த தோழர்கள்லாம் கேட்கிறாங்க, நபிகள் நாயகமே இது வந்து யூதருடைய உடல்ல நம்ம ஆள் இல்லையே இவரு. அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, முஸ்லீமுக்கு தான் நம்ம எந்திரிக்கணும், வேற ஆளுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு கூட இருந்த தோழர்கள் நினைச்சிட்டு கேட்கிறாங்க. இது நம்ம ஆளு உடல் இல்ல, யூதருடைய உடல்ன்றவுன அதுவும் மனுஷன் தானப்பா. ஒரு இறந்த உடலை, எந்த மதத்து உடலை கண்டாலும் எந்திரிச்சு நில்லுங்க, கடந்து போன உட்கார்ந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னைக்கு எங்களுக்கு சட்டம், எந்த மதத்து உடல் வந்தாலும் நாங்க எழுந்து நிற்கணும். அப்ப இது இறந்து போன ஒரு மனுஷன் உடலுக்கு எப்படி மரியாதை கொடுக்க சொல்ற ஒரு மார்க்கத்துல அவனோட பலவாதம் இவனோட பலவாதம் இஸ்லாத்துல இருக்குமா? இது எவனோ ஒருத்தன் அறகுறையா விலகி நினைஞ்சிருக்கிறான், இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி ஆளுக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்து பெரிய எதிரிகளா இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லாத ஒரு செய்தியை இஸ்லாத்தின் பெயரால சொல்லக்கூடியவர்கள். அதை விட ஒரு ஆள், ஒரு நபிகள் நாயகம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி ராஜாவாயிட்டாங்க. அதாவது அவங்க பிறந்தது மக்காவுல, அங்கிருந்து விரட்டி விடப்படுறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அங்க உள்ள மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. உடனே அவங்களே வந்து ஜனாதிபதி ஆயிடுறாங்க. பெருசா நபிகள் நாயகத்தினுடைய சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சிருச்சு. அப்படி ராஜாவா இருக்கும் பொழுது ஒரு இடையில ஒரு சின்ன ஒரு ஆள், சுமாமாண்டு ஒரு ஆள் இருந்து கொண்டு வழிப்பறி கொள்ள செய்வது, ரொம்ப மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நபிகள் நாயகம் போய் அந்த ஆளை பிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க, இந்த கொள்ளக்காரர்கள்லாம் இருக்கக்கூடாது, ஆளை தூக்கிட்டு வா. அவர் தனி படம் வச்சிருக்காரு, கொள்ள கூட்டம். அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆளை வந்து அவரை பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, உட்கார வச்சு, ஜெயிலாம் கிடையாதுல, சும்மா ஒரு தூண்ல கட்டி போட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா செய்தி, நான் என்னை வந்து அவிழ்த்து விடுங்க அப்படின்னு முதல் நாள் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் பேசாம போயிடுறாங்க. 2வது நாள் என்னை விடுதலை செஞ்சுருங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் பேசாம போயிடுறாங்க. 3வது நாள் கேட்கிறாரு, இவர் அவிழ்த்து விடுங்க அப்படின்னு. அவர் போய் குளிச்சுட்டு வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொன்னாரு, உலகத்திலேயே நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள் நீங்களா இருந்தீங்க. நேத்து வரைக்கும் நான் வந்து நஞ்சி மாதிரி ஒரு ஆளை வெறுக்கிறேன்னு சொன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சு வெறுத்தேன். இன்னைக்கு உலகத்திலே நான் ரொம்ப நேசிக்கிற ஆளா நீங்க இருக்கிறீங்க. 3 நாள் உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தேன், உங்களுடைய எளிமை, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய பழக்க வழக்கம். நான் ஒரு பெரிய அநியாயக்காரனை வந்து என்னை கட்டி போட்டிருந்து கூட என்னை கவனித்துக் கொண்ட விதம், எனக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தந்தது, என்னை கொல்றாந்தா கூட நீங்க அந்த காலத்துல அப்படி செய்யலாம், பிடிச்சுதான் கொண்டு விடுவாங்க, அது அந்த காலத்து முறை. அப்படி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருந்து கூட நீங்க என்கிட்ட இவ்வளவு நடந்தீங்கல, நீங்க நிச்சயமா வந்து இறைவனுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி நானும் உங்க கொள்கையில இணைஞ்சிடுறாரு. அப்ப இந்த 3 நாள் அவர் பள்ளி வாசல்ல இருந்து நபிகள் நாயகத்தையும் அந்த தோழர்களையும் இவர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் சொன்னார்ல அவன் பலவாத இவன் பலவாதண்டு, அப்படிப்பட்ட ஆட்களா பார்த்து இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அவரு, நீங்க எனக்கு ரொம்ப விரும்பத்தக்க ஆள் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தான் இஸ்லாம் வந்து பிற மத மக்களோட பழக சொல்கிறது, அதை உருவாக்குறது தான் இந்த நிகழ்ச்சி கூட. இந்த நிகழ்ச்சி கூட அதை பெரும் தத்துவமா சொல்லிட்டு இருக்காம நடைமுறை கொண்டு வருவோம், உங்களை முன்னாடி வச்சு நாங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கோமா இல்லையா, அதுதான் இஸ்லாம்ங்கிறது. அது தவறா சொல்லியிருக்கிறார் அந்த சகோதரர். அவருக்கு இந்த ஆதாரங்களை எடுத்து காட்டுங்க, நீனே இஸ்லாம் தப்பா புரிஞ்சிருக்கிறேன், நீங்க இஸ்லாம் தவறு சொல்லிக் கொடுங்க. நான் புதுமடத்தை சேர்ந்த மரங்கப்பன். இனிய உளவாக இந்த குரல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. இது தெய்வ புலவனின் குரல். இந்து மதத்தின் தெய்வமறையான பகவத்கீதையும் சரி, இஸ்லாத்தின் அல் திருக்குரானாலும் சரி, கிறிஸ்துவின் பைபிளானாலும் சரி, எல்லாமே நம்பிக்கையில் தோன்றியவை, மனிதர்களால் சொல்லப்பட்டவை.
நம்பிக்கை என்பது இரும்பு சங்கிலி அல்ல, ஒரு சிறு துரும்பு என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கையில் அடுத்த மனித சமுதாயத்திற்கு மனித சமுதாயம் வாழ்வதற்கு தெய்வப்புலவன் திருவள்ளுவன் திருக்குறள் மூலம் எல்லாமே சொல்லிவிட்டான். அதை படித்தாலே அனைத்து மதத்தினரும் அனைத்து சமுதாயமும் ஒரு நல்ல நிலைக்கு நாம் வரலாம். படித்தவர்களையும் உருவாக்கலாம், பண்புள்ளவர்களையும் உருவாக்கலாம். அவன் என்ன சொல்லவில்லை, எல்லாமே சொல்லிவிட்டான். ஆனால் இன்று ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு ஆயுதத்தை இந்த புனிதமான தெய்வ நூலை தூக்கிக் கொண்டு திரிகிறார்கள், 3 மதத்தினருமே. அதைவிட உங்களை போன்ற புரட்சியாளர்கள், விழிப்பு உள்ளவர்களை நீங்கள் இந்த திருவள்ளுவனின் உரையை தூக்கிச் சென்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை வேற்று கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது நிச்சயமாக. ஆகையால் இந்த தெய்வப்புலவனின் திரு உரையை நீங்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு கேள்வி அவர் கேட்டாலும் கேள்விக்கு முன்னாடி சில செய்திகளை பதிவு செய்ய வைத்திருக்கிறதுனால அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு கேள்விக்கும் போயிருவோம். அந்த சகோதரருடைய முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் குர்ஆனை வேதம்னு சொல்றாங்க, அதுவும் நம்பிக்கை தான், கடவுள்னு அவங்க சொல்றாங்க, அது மனிதனுடைய சொல்லுதான். இந்துக்கள் ஒன்றை வேதம்னு நினைக்கிறாங்க, அதுவும் சும்மா நம்பிக்கை தான். கிறிஸ்தவர்கள் பைபிள வேதம்ங்கிறாங்க, அதெல்லாம் அவங்க நம்பிக்கையின் பார்ப்பட்டதுதான். நம்மளாதான் அப்படி நம்பிக்கிட்டமே தவிர இதை விட்டுட்டு தெய்வ புலவன் வள்ளுவர் சொன்னதை நம்ம ஏத்துக்கலாமே அப்படிங்கிற கருத்தை ஒரு முன்வைக்கிறாரு. அதுவும் அவருடைய நம்பிக்கை தான். அது அவர் தெய்வ புலவன் நினைக்கிறாரா, தெய்வ புலவன மனசு தானே அவரு, அதுவும் நம்பிக்கை தான். அவர் இதெல்லாம் நம்பிக்கைன்னு சொன்ன மாதிரி அதுவும் அவருடைய நம்பிக்கை தானே தவிர அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த திருக்குறள் வழியில நீங்க சென்றால் என்ன என்பதற்கும், குர்ஆனை நாங்கள் நம்பிக்கை அடிப்படையிலாம் வேதம் நினைக்கிறோமா என்பதற்கும் நீங்க நாங்க என்ன ரிப்ளை வச்சிருக்கிறோம்ங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ் மொழியில் அழகான தமிழ் மொழி இதுவரை கண்டிராத ஒரு நடையில 1.25 அடியிலாம் இருக்காது, ஒரு சீர்லாம் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஒரு நடையில என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட ஒரு நூல், தமிழுக்கு நல்ல தொண்டு செய்த நூல் என்ற வகையில் அது தமிழ் நூல் என்று நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும். ஆனால் அதுல உள்ளதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னார, அது நடைமுறைப்படுத்த யாராலும் இயலாது, நடைமுறைப்படுத்த முடியாத, நடைமுறைப்படுத்த கூடாத, நடைமுறைப்படுத்தினால் மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய பல விஷயங்கள் திருக்குறள்ல இருக்கின்றன. உதாரணத்திற்கு 1-2 விஷயங்களை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப நம்ம ஆணு பெண்ணு சமம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தில் எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம், வழங்குதா? அந்த சகோதரத்துவமா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஆனா ஒரு காலம் இருந்தது, கணவனை மனைவி தெய்வமாக போற்றுகிற காலம், அது ஒரு காலம் இருந்தது. தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலத்தோட என்ன செய்வாங்க, கும்பிட்டு போவாங்க. இப்ப என்ன, நீனு மனுஷன் நானும் மனுஷங்கிற ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். ஆனால் திருவள்ளுவரை நம்ம பேணுவதா இருந்தால் அது கடவுளை விட யாரை பெருசா நினைக்கணுங்கிறாருன்னு கேட்டா, புருஷனை தெய்வமா நினைக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றாருன்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறார். தெய்வத்தை தொழாம, கொழுநன்னா புருஷனை ஒரு பெண்ணு தொழுது நடந்தாலேயானால் பெய்யினா மழை பெஞ்சிரும். இது அப்பட்டமான ஒரு 100% பெண்ணடிமைத்தனமா, இது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு தத்துவமா? அப்ப எல்லா பொம்பளைங்களும் புருஷனை தொழணும் என்று நம்ம பிரச்சாரம் பண்ண இயலுமா? இது நல்ல தமிழ்ல சொல்லி இருக்கிறாருன்னு தமிழுக்கு அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. 2000 வருஷத்துக்கு முந்தி நான் வாழ்ந்தால் அப்படித்தான் பேசுவேன். அந்த காலத்துக்கு தகுந்தவாறு அவர் பேசியிருக்கிறாரு, அவரை குறை சொல்ல இயலாது. இந்த காலத்துல கொஞ்சம் கௌரவமா பேசியிருப்பாரு. அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா புருஷனை தெய்வமா நினைச்சாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரும் எழுதியிருக்க முடியும். அவருடைய சிந்தனையோ நோக்கத்தையெல்லாம் நம்ம குறை சொல்லல. அந்த கருத்து இன்னைக்கு உதவுமா? உதவாது, சரியா வராது. அதே மாதிரி அவர் சொல்றாரு, இன்னைக்கு 100க்கு 90 உலக அளவுல எடுத்துக்கொண்டால் 100க்கு 98% பேர் நம்ம அசைவ உணவு சாப்பிடுறோம்.
198% பேர். அப்ப சைவம் தான் சாப்பிடுவோம்னு பேர்ல வச்சுக்கிறவங்க கூட தெரியாம அசைவம் சாப்பிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு காலத்துல மனிஞ்சிருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சிலது அவங்களுக்கு வேறு பெயர்ல அசைவம் சாப்பிடுறாங்க. மீன் மாத்திரை சாப்பிடுவாங்க, மீன் தான் சைவம். மீன் எண்ணெயில இருந்து தயாரிக்கிற மாத்திரை என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம்னு. மாட்டு இறைச்சி தான் சாப்பிடக்கூடாது. அந்த இறைச்சி பால் எல்லாம் சேர்ந்து ரத்தம் எல்லாம் சேர்ந்து உண்டாகக்கூடிய பால் இருக்குல்ல, அதை சாப்பிடலாங்கிறாங்க. பால் அசைவம் தான், அதெல்லாம் ஒரு மிருகத்திலிருந்து வரக்கூடியது தானே. பால் சாப்பிடலாம்னா இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறாரு. நீ புலால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உன்னை எல்லாரும் கும்பிடுவாங்க, எல்லாரும் உன்னை எல்லா உயிரும் தொழும்ங்கிறாரு. அப்ப புலாலை யார் மறுக்கிறாரோ, புலால்னா கறி மீன் முட்டை இறைச்சி இதான், இதை யார் மறுக்கிறாரோ அவரை எல்லா உயிரும் தொழும்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம இதை எப்படி கடைபிடிக்கிறது? இப்படி கடைபிடிச்சா உலகத்துல நம்ம எல்லாம் செத்து போயிருவோம். ஏன்? புலாலை கழிச்சிட்டு பார்த்தோம்னா நமக்கு போதுமான உணவு கிடைக்காது. இன்னைக்கு ஒருத்தன் மீன், ஒருத்தன் முட்டை, ஒருத்தன் இறைச்சின்னு வாங்குறதுனாலதான் கத்திரிக்காய் சாப்பிடறவனு கத்திரிக்காய் கிடைக்குது. எல்லாரும் கத்திரிக்காய்க்கு போய் நின்றோம்னா கத்திரிக்காய் கிலோ 500 ரூபாய் தான், வாங்க வழி இல்லாம செத்து போயிருவோம். அப்ப எல்லாரும் பரவலாக பல வெரைட்டி உணவுகளை நம்ம சாப்பிடுற காரணத்தினாலதான் எல்லாருமே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் சொல்ல கேட்டுக்கிட்டு வள்ளுவர் சொல்லிட்டாரு, எல்லாம் மீன் தடை. மீன் தடைன்னா அந்த மீனவர்லாம் என்ன பண்ணுவான்? இப்ப அதான் நம்ம சோறும் கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம். அந்த மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவர்களுடைய அவனெல்லாம் வேற தொழில் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? இப்ப யோசிச்சு பாருங்க. அதையே செய்யக்கூடியவனுடைய விவசாயம், ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வச்சு அதை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இறைச்சியே சாப்பிடாதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனும் போயிடுவான். நம்மளுக்கும் தட்டுப்பாடு. அதை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் நிலைமை என்ன? அது மாதிரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுற விஷயம் சொல்ல முடியுமா? அதையே ஒரு தனித்தலைப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அது சும்மா நம்ம சின்ன வயசுல நமக்கு ஊட்டப்பட்ட அடிப்படையில் சொல்றமே தவிர அது போக விட்டுருவோம். தெய்வ புலவர்னா என்ன? கடவுள்கிட்ட இருந்து வாங்கி தந்த ஒரு செய்தியை சொன்னாருங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோமே. ஆனால் தெய்வம் சொல்லக்கூடியதுல தவறு வரக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தெய்வம் தவறுவாரா? மனுஷன் தான் தவறலாம். இப்ப அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? இந்த சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாய்மார்களே சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் கூட அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஆகாயத்துல ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு என்ன செய்யும்? அத சந்திரனை முழுங்கிட்டு என்ன செய்யும்? அப்புறம் துப்பிரும். முழுங்குறதுக்கு பேர் தான் கிரகணம். கிரகணம் பிடிக்கிறது, அப்புறம் கிரகணம் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இத வள்ளுவர் சொல்றாரு. நேற்று என்ன எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? இது இன்னைக்கு கேட்டா சிரிக்கிறீங்கல்ல, அங்க பாம்பா ஏறி உட்காந்து ஒண்ணு கடிச்சிட்டு வந்துட்டான், அங்க எங்க பாம்பு எங்க இருக்கு சந்திரன்ல? அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டட்டுங்கிறாரு. அதாவது காதலனும் காதலியும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்கிறாங்களாம். அது உதாரணம் கேட்டா எந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு கேட்டா, திங்களை பாம்பு கொண்டட்டுங்கிறாரு. திங்கள்னா சந்திரன், பாம்புன்னா பாம்பு, கொண்டட்டுனா அது விழுங்கியது. திங்களை பாம்பு விழுங்குமே, கிரகணம் ஏற்படுமே, அந்த மாதிரி அரிதாக இருக்கிறதுங்கிறார். ஒரு உதாரணத்துக்காக காட்டுறாரு. இதை கொண்டு மக்கள்கிட்ட சொல்லி அறிவியல் விஞ்ஞான பாடம் நடத்தும்போது மாணவர்களுக்கு வாங்க சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது தெரியுமா, அதை பாம்பு விழுங்குகிறதுன்னு சொன்னா அது நடைமுறைக்கு வருமா? அதனால வள்ளுவர் ஒரு நல்ல தமிழ் அறிஞர், தமிழ்ல கரகண்டவர், அவ்வளவுதானே தவிர அவர் சொன்ன கருத்துக்கள் கரெக்டா இருக்கும் நாம எடுத்துக்கிற முடியாது. இருக்காதுங்கிறது இது மாதிரி உதாரணம் இருக்கு. சரி, குர்ஆன் இருக்கிறது, இதை நாங்க முஸ்லிம்கள் வேதம்னு நாங்க நம்புறோம், நம்பிக்கை அடிப்படையில் நம்புறோம். ஆனாலும் அவர் சொல்றபடி இந்த நம்பிக்கை அவ்வளவுக்கு சங்கிலி மாதிரி உள்ளது இல்ல அப்படிங்கிறாரு. சில நம்பிக்கைகள் சங்கிலி மாதிரி இருக்கணும், சில நம்பிக்கைகள் வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி இருக்கலாம். வழங்குதா? இதான் என்னுடைய அம்மாங்கிறது நம்ம எப்படி நம்பணும்? இதே மாதிரி பேசினா அது கூட அம்மா வேண்டாம் நம்பிடலாம். இதான் எங்க அப்பா, இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? இது நூல் மாதிரி நம்பிக்கை நம்புறதா, சங்கிலி மாதிரி நம்புறதா? எது மாதிரி லாஜிக்கு பேசினா எப்படி நம்பணும்? எல்லாமே இருக்கலாம். யார் அம்மா தானே சொன்னாங்க, நம்மளா பார்த்தோம், நம்ம அது பேர் தான் அப்பான்னு சொல்லி அம்மா சொன்னதை வச்சு நம்ம நம்புறோம். யார் அப்பாங்கிறது அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், அல்லாஹ் கடவுளுக்கும் தெரியும். நமக்கு எங்க எப்படி இப்படியா போறது? சில நம்பிக்கைகள் நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அது இரும்பு சங்கிலி போல. தாயை நம்பி என்ன செய்யணும்? தாயை வைத்து தகப்பனையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கையும் இருக்கிறது.
சில நம்பிக்கைகள் அடிப்படை இல்லாத நம்பிக்கைகள், பயன் தராத நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, அதுக்கு வேணா அந்த இதை பொருத்தலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புஸ்தகம் தான், அது மனிதர் முகமது தான் எழுதியிருப்பார் என்றுதான் எல்லாரும் தோணும். ஆனா எங்களுக்கு அப்படி தோணுவது இல்லை. ஏன் தோணுவது இல்லை என்றால், இது கடவுள் வார்த்தைன்னு அவர் சொன்னாரு, அதை நாங்க நம்பிட்டோம். ஆனால் நீங்க வெளியே இருந்து கொண்டு குர்ஆனை வாசிச்சு பாத்தீங்கன்னா இது முகமது சொல்லி இருக்க இயலாது என்பதற்கு அதுலயே ஆதாரம் இருக்குது. நாங்க நம்பினாலும் நம்பிக்கைக்கு ஒரு பேசிக் இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப அது சாதாரண நம்பிக்கை நீங்க எடுத்துக்கிற கூடாது, வலுவான உறுதியான விஷயமா தான் எடுத்துக்கொள்ளணும். இப்ப உதாரணமா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலம் என்ன? கற்காலத்துக்கு முந்தின காலம், 1400 வருஷத்துக்கு முந்தி அவங்க வாழ்றாங்க. அவ்வளவு பெரிய அந்த காலத்துல இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆனால் குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி எத்தனை பேரு சூரியனை பத்தி சந்திரனை பத்தி எல்லாம் சொன்னாங்க, அது உலகம் ஏத்துக்கிறவே இல்லை. இந்த கலிலையோன்னு ஒரு அறிஞன் இருந்தான், அவன் பூமி சுத்துன்னு சொன்ன விட்டு என்ன செஞ்சாங்க, அவனை படாதுபாடு படுத்தி விட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தவன் இந்த அறிவியல் உண்மையை கூட நபிகள் நாயகத்துக்கு பிந்தி சொல்ல முடியல. ஆனா குர்ஆனை புரட்டி பார்த்தோம்னா குர்ஆன்ல இருக்கிறது பூமி சுத்துதுன்னு இருக்கிறது, எல்லா கோள்களும் சுத்துதுன்னு இருக்கிறது. கோள்கள்லாம் சுத்து, சூரியன் சந்திரன்லாம் இருக்க ரொட்டி நினைச்சிட்டு இருந்தான், பாம்பு முழுங்கு நினைச்சிட்டு இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது சூரியன் சுத்துது, பூமி சுத்துகிறது, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. அதை இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு சொல்றான், ஆமா ஓடத்தான் செய்யுது அப்படின்னு இப்போ உள்ள ஒரு ஆய்வுல அதை கண்டுபிடிச்சிருக்கிறான். அது மாதிரி இப்ப சுனாமி வந்துச்சு, கடலுக்கு அடியில் அலை இருக்குது, மேல மட்டும் அலையை நீங்க பாக்குறீங்க, அடியிலையும் அலை இருக்கிறது, அடியில உள்ள அலை சீறிக்கிட்டு வந்துதான் திடீர்னு மேல கொந்தளிக்குது, அதுதான் சுனாமிங்கிறான். குர்ஆன் எடுத்து பார்த்தா ஆழ் கடலுக்கு இடையில பயங்கரமான அலைகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை குர்ஆன் பேசுகிறது. சந்திரனுக்கு போகலாம்னு பேசுகிறது, போனால் அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் பேசுகிறது. செவ்வாய் சுக்கிரன் வியாழன் அத்தனை கிரகங்களுக்கும் போகலாம்ங்கிறத பேசுகிறது. இன்னும் சொல்ல போனா அவங்க குர்ஆனை தந்திருக்கிறோம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் ஒரு தலைப்புல அவ்வளவு அறிவியல் உண்மையை நம்ம போட்டிருக்கிறோம், அந்த வசன நம்பரையும் போட்டிருக்கிறோம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி முகமது சொல்ல இயலும்? அதாவது இந்த சூரியன் சுத்துது, பூமி சுத்து, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு வாழ்ந்த அறிவை கொண்டு சொல்ல இயலுமா? முகமதுங்கிற அவருடைய சொந்த அறிவை கொண்டு சொல்றாருந்தா இதெல்லாம் சொல்லவே இயலாது. அப்ப இது கடவுள் தான் இடத்தை படைச்சவர், அவர் சொல்லி இருந்தா தான் இப்படி சொல்ல முடியுங்கிற அளவுக்கு அந்த இது இறைவேதம்ங்கிற தலைப்புல இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் எளிமையான தமிழ்ல தான் இருக்கிறது. அந்த அதுல நம்ம சான்றுகளை கொடுத்திருக்கிறோம். இது மாதிரியான ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்க இது முகமது சொன்னது இல்ல, அந்த காலத்து அறிவை கொண்டு இதை சொல்ல இயலாது. அத்தனைக்கு முகமது எழுத படிக்க தெரியாதவர் வேற, முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் ஆடு பேசிக்கிட்டு இருந்தவர். அப்ப சின்ன வயசுல தாய் தந்தை இழந்த அனாதையை தெரிஞ்சவர், அனாதையை ஆடு பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்றாரு, இன்றைய விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி சொல்றாரு, அதை விட மேலானதா சொல்றாரு. அப்ப இது மனிதன் சொல்லியிருக்க இயலாதுங்கிறதுக்கு நாங்க ஒரு ரீசனை வச்சு நம்புறோங்கிறத இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், உங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிறோம். என் பேர் ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரத்தை சார்ந்தவன். இந்து சமூகத்துல பகவத்கீதையே இல்லாதவங்கலாம் இந்துவா இருக்க முடியும். பகவத்கீதையை பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த புனித நூல் கூட தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க இந்துவா இருப்பாங்க. அது மாதிரி கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ற பகுத்தறிவாதிகள் அவங்களும் இந்துவாகவே இருப்பாங்க. அதுபோல இந்து மதத்துடைய ஆதார நூல்கள், புராணங்கள், இது எல்லாவற்றை பற்றியுமான திறந்த உரையாடல் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். நிலைமை எப்படி இருக்கு? இது இந்து மதத்துடைய ஒரு பலமா நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இப்ப கடவுளே இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவாதிகள் கூட தங்களுடைய சர்டிபிகேட்ல இந்து இல்ல அப்படின்னு அவங்க மாத்திக்கிறது இல்ல, அந்த மதத்தை விட்டு வெளியே வர்றது இல்ல. அவர்களை போன்றே அவருடைய குடும்பத்தாரும் அபிதமே. நிலைமை எப்படி இருக்கும்போது இஸ்லாம் மார்க்கத்தில் பாத்தீங்கன்னா, ஒரு சாட்டானிக் வெர்சஸ் எழுதுனா சல்மான் ருஷ்டிக்கு ஃபத்வா, ஒரு லஜ்ஜா எழுதுனா தஸ்லிமா நஸ்ரின் ஓடுறாங்க. அவங்க என்ன எழுதுனாங்க அதுவே என்ன நமக்கு இன்னும் தெரியல. சரி, அவங்களே விடுங்க. நம்ம ஸ்டேட்ல ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி, முக்கியமான ஒரு எழுத்தாளர், குமரி மாவட்டத்தை சேர்ந்த HC ரசூல், அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய கட்டுரை நாங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். அவர் ஒரு சமீபத்தில் ஒரு உயிர்மை பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. உடனே அவங்க அந்த ஊரை சார்ந்த ஜமாத் ஊர் விளக்கம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுருவோம். என்ன கேட்க வர அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு மதத்தை குறித்த ஒரு கருத்துக்கள் வெளிவருவதையும் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுவதான சூழல் இங்கு இல்லாம இருக்கே, இதை எப்படி ஏத்துக்கிற முடியுமா? இது ஒரு பலவீனமாக கருதுகிறீர்களா?
இது ஒரு நல்ல கேள்விங்க. கேள்வி 28 வரணும்னு பார்க்க வேணாம். சில கேள்வி அழுத்தமான கேள்வியா இருந்தா அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு கேள்வி 2 குறைஞ்சாலும் பரவாயில்லை. அதாவது தஸ்லீமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்டி, இப்ப லேட்டஸ்டா ரசூல் என்பவர், இவங்களெல்லாம் இஸ்லாத்தையில விமர்சிக்கும் பொழுது முஸ்லீம்கள் விமர்சனங்களை சகித்துக் கொள்வது இல்லை, இது நல்லதா கெட்டதா, விமர்சிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்துல விமர்சனத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இப்ப நீங்களே இங்க கேட்கறீங்க, நாங்க பதில் சொல்றோம். இதுவே நிறைய விமர்சனங்கள் தான் இப்ப நடந்தது கூட அதிகப்படியாக என்ன இருக்கு, விமர்சனங்கள் தான் நடக்கிறது. ஆனால் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அவதூறுகளை விமர்சனங்கள் என்ற வரையறைக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அவதூறுகள் என்பது சமூகத்தில் உள்ள நல்லிணக்கத்தை கெடுக்கும், சமூகத்தில் உள்ள சகோதரத்துவத்தை பாதிக்கும். இப்ப இஸ்லாத்தினுடைய இந்த கருத்து எனக்கு சரியில்லை, அது விமர்சனம். இன்ன காரணத்திற்காக சரி, சல்மான் ருஷ்டி என்பவர் இன்ன காரணத்திற்கு இந்த இஸ்லாத்தின் இந்த கருத்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது விமர்சனம். ஏன் சரியில்லைன்னு அவர் சொன்னார், அதுக்கு பதில் சொல்லி அது சரிதான் என்று நாங்க சொல்லிடுவோம். அவரும் சொல்லுவார், நம்மளும் சொல்லுவோம். இது மாதிரி நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எதிராகவெல்லாம் யாரும் எந்த விதமான ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தியதே கிடையாது. இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அளவுல. ஆனா இப்ப சல்மான் ருஷ்டி என்ன செஞ்சாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன இப்ப சல்மான் ருஷ்டியுடைய எழுத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சுன்னு யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர் என்ன எழுதினாரு, அது எழுத்து சுதந்திரத்தில் வருமா, அதான் கவனிக்கணும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு சகோதரர் இருக்காரு, எனக்கும் அவருக்கும் பிடிக்கல. இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கும் எனக்கும் அவருக்கும் பிடிக்கலன்னு வைங்களேன். அவருடைய கொள்கையை, குணாதிசயத்தை, அவர் நாணயம் இல்லாதவர், நேர்மை இல்லாதவர், அதெல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. என்னை பத்தி அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு, சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த சல்மான் ருஷ்டி என்ன பண்றாரு தெரியுமா, அவர் ஒரு கதை எழுதுறாரு. கதை எழுதி அந்த கதையில நாயகருக்கு பேர் மகாமத்துங்கிறாரு. முகமது மாதிரி இருக்கணுமா, மகாமத்து அப்படின்னு பண்றாரு. அந்த பாலைவனத்துல இருக்கிற ஊருன்னு சொல்றாரு அந்த கதையில. அதுல சில வேசிகள் இருந்தார்கள், அத கவனிக்கணும். அந்த ஊரில் சில வேசிகள் இருந்தார்கள். அந்த வேசிகளுடைய பெயர்னு சொல்லி நபிகள் நாயகத்துடைய மனைவிகள் பேர் அதெல்லாம் குறிப்பிடுறான். நான் என்ன கேட்கிறேன், இது விமர்சனமா? இப்ப இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரருடைய குடும்பத்து பெண்களை பத்தி ஒருத்தன் இப்படி எழுதுனான்னு சொன்னா, ஒரு கதை தான் எழுதுறேன் அப்படின்னா அவர் கோபம் வரும்லங்க. அதே மாதிரி எனக்கு வரும்லங்க, ஒவ்வொருத்தருக்கும் வரும்லங்க. அவர் இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்லட்டும், கோட்பாடு சரியில்லைன்னு சொல்லட்டும், அப்ப ராமர் பிறக்கலன்னு சொல்லட்டும், பிறந்தார்னு சொல்லட்டும், அது ஒரு கணக்கு. ராமர்னு சொல்லி ஒருத்தரை எல்லாரும் ஒரு இதா நினைக்கும் பொழுது அவருடைய கேரக்டரை பழுதாக்குற மாதிரி அவர் மேல இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு பழி சுமத்துறதும், சீதையை பத்தி இல்லாத ஒன்ன, சீதைன்னு ஒருத்தர் வாழலன்னு சொல்லிட்டு அது ஒரு விமர்சனம். நீ அதை சொல்லிட்டு போ, நீ இதை சொல்லிட்டு போன்னு போயிடும். இது மாதிரியான பேச்சுக்களை நம்ம அனுமதிக்கலாமா, இது சரியா என்று நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்து பெண்களை சொன்னால் அவனுக்கு ஆத்திரம் வருவதை போல ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்தை பற்றி இப்படி சொன்னால் அதுக்கு என்ன ஆத்திரம் வரும்? ஒரு அரசியல் தலைவர்னு ஒரு யாரையும் கற்பனை பண்ணிக்கிறங்க, ஒரு தலைவியை கற்பனை பண்ணிக்கிறங்க. அவருடைய ஊழலை பேசுங்க, ஒரு கோபம் வராது. அவருடைய கேரக்டர் பேசுங்க, ஒரு கோபம் வராது. அவருடைய பொண்டாட்டியை பத்தி, அவருடைய மகளை பத்தி ஒழுக்க விஷயமாக இல்லாத ஒண்ணு, அதுவும் இல்லாத ஒண்ண சொன்னால் அவருக்கு மட்டும் கோபம் வருமா, அவர் கட்சியில் இருக்கிறவர்களும் கோபம் வருமா? வரும்ல. இது நல்லதா? இது முகமது நபியா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், இதுதான் விமர்சனமா? இது இந்துக்கள் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இவனை எதுக்குறதுக்கு பதிலா அது எழுத்து சுதந்திரம் சொன்னா எப்படிங்க? நீ என்ன எழுதிட்டாரு அவரு? என்ன பெரிய புரட்சிகரமான கருத்தை வச்சு விமர்சிச்சு விட்டாரு? என்ன பெரிய கேள்வி கேட்டு விட்டாரு? நபிகள் நாயகம் வாழ்க்கையை ஒரு கற்பனையாக கதையில் எழுதி கொண்டு சைத்தான் வருவான், சைத்தானோட அவருக்கு தொடர்பு இருந்தது, சாத்தான் என்னத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு போவான், அது வேதம் என்று சொல்வார், இப்படி கதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எல்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள் இப்படி ஒருத்தன் எழுதினால் இது சரியா? இதுக்கு கூட நாங்க அறிவுபூர்வமாக வேதம் ஓதும் சாத்தான்கள் சொல்லி நானே ஒரு தமிழ்ல புஸ்தகம் எழுதி தமிழ்நாடு முழுவதும் வந்த நேரத்தில் ஃப்ரீயா விநியோகிச்சிருக்கிறோம். அது இப்ப கைவசையில மாஸ்டர் காப்பிற்கு ஜெராக்ஸ் கிட்ட அனுப்பி வைக்கலாம். அவன் என்னென்னலாம் எழுதி இருக்கிறான், அதுக்கு இஸ்லாத்துடைய ஆன்சர் என்ன, அதை கூட கோவப்படாம பதிலும் சொல்லி இருக்கிறோம்.
ஆனா இப்படி சொல்லும் பொழுது கோபப்படக்கூடிய 4 பேர் இருப்பானா இல்லையா? இது எல்லாருக்கும் இது ஆத்திரம் ஊட்டக்கூடியதா? இது வரவேற்கத்தக்கதா? இது ஒண்ணு. தஸ்லிமா நஸ்ரீன், நான் கேட்கிறேன், எவ்வளவு பொம்பளைங்க இந்த இந்தியாவில் உட்காந்துட்டு இஸ்லாத்துல இருந்து கொண்டு எத்தனை கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது பேசினாங்களா? தஸ்லிமா நஸ்ரீன். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த பொம்பளை என்ன அப்படி எழுதிருச்சு அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் எழுதுனதை உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் அந்த கருத்தை ஆதரிச்சா தான் அதுக்கு பேர் எழுத்து சுதந்திரம் சொல்லணும். உங்களுக்கு அந்த கருத்தை ஏத்துக்கிற முடியாது, முஸ்லீம் விடுங்க, உங்களுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியல என்று சொன்னால் அந்த நச்சு பாம்பை வந்து விரட்டணும். அந்த கருத்து நாட்டில் பதியக்கூடாது. இந்த பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்கள்கிட்ட வந்து சொல்றா, பெண்களே உங்களுக்கு சுதந்திரம் என்ன தெரியுமா? இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட எல்லாம் இருக்கக்கூடாது. எப்ப உங்களுக்கு விருப்பமோ, யாருக்கு விருப்பமோ அப்ப அவன்கிட்ட போய்க்கிறங்க. இதுக்கு பேர் கற்பப்பை சுதந்திரம். இதுக்கு பேர் அவ சொல்றா, கற்பப்பைக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரத்துல வந்து எல்லா சொந்தம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த குடும்ப சட்டப்பை எல்லாம் உடைச்சிட்டு பொம்பளைங்க வந்து விரும்புற ஆம்பளைகிட்ட விரும்பும் போது போகணும். அது எப்ப வருதோ அதுதான் சுதந்திரம். ஒருத்தி எழுதுனா, அது எங்க சமுதாயத்துல பிறந்தவள் எழுதுனா நாங்க தான் கோபத்தை காட்டணும். உங்க சமுதாயத்தில் பிறந்தவள் எழுதுனா நீங்க காட்டலாம். எங்க சமுதாயத்தில் பிறந்து இப்படி நாட்டையே கெடுக்கக்கூடிய இதை வந்து ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு எழுத்தாளர்கள் அவங்க பொண்டாட்டி கொடுப்பாங்களா? நான் கேட்கிறேன். அவங்க சிஸ்டர்களுக்கு கொடுப்பாங்களா? அவங்க புதல்விகளுக்கு நீங்க யார்கிட்ட வேணா டெய்லி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்களா? அப்ப அது தவறு என்று தெரிந்தால் இதை பேசுவதும் பேர் கருத்து சுதந்திரமா? மேடை போட்டுக்கொண்டு மக்களே நீங்கள் டெய்லி தண்ணி அடியுங்கள் கேட்டா கருத்து சுதந்திரமா? மேடை போட்டுக்கிட்டு நீங்க டெய்லி ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் பேசுறேன், நீங்க என்ன செய்யணும்? என்னடா என்ன அடிக்கணுமா? அவங்க கருத்தை அவன் சொன்னாண்டு விடணுமா? கருத்து அதுல என்ன இருக்குன்னு ஒரு சீர்திருத்தமோ யாரையும் பாதிக்காத விஷயங்களும் இருக்கணுமே தவிர, அவனை கொண்டுட்டு வா, இவனை வெட்டிட்டு வா, நீ விபச்சாரம் பண்ணிட்டு வா, நீ டெய்லி போய் கஞ்சா குடி சாராயம் குடின்னு நான் சொன்னா அதுக்கு கருத்து சுதந்திரமா? அப்ப கஞ்சா குடின்னு நான் சொன்னால் அதுக்கு கருத்து சுதந்திரம் ஆகாதுன்னு சொன்னால் அதை தாண்டி இந்த பொம்பளை சொல்ற அளவு டோட்டலா அழிஞ்சு வரும் உலகமே. இவ சொல்றது அம்புட்டு பொம்பளையும் கேட்டா குடும்பம் ஏது, பிள்ளை ஏது, அன்னை ஏது, தம்பி ஏது, செட்டப்பே டோட்டல் உலகத்தையும் நாசமாக்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன ஒரு பொம்பளைய வந்து நம்ம நாட்டில் எப்படி அடைக்கலம் கொடுக்குறீங்க? இன்னும் சொன்ன பங்களாதேஷ்காரி அந்த பொம்பளை, பங்களாதேஷ் இந்தியா மாதிரி அவங்க ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு. அது பாகிஸ்தான் மாதிரி முஸ்லீம் நாடுன்னு அறிவிக்கல. அவங்க அங்க எல்லா மதத்துக்கும் உரிமை உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டிலேயே சகிக்காம தான் அனுப்பி விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் பொம்பளை விரட்டல, பங்களாதேஷ் எல்லாம் விரட்டி இருக்கிறாங்க. பங்களாதேஷ் அரசாங்கம் ஏன் கொடுக்கல? அவங்க மதச்சார்பின்மையை பேசக்கூடியவங்க தானே, அவங்க ஜனநாயகத்தை மதிக்கிற நாடு தானே, அந்த நாட்டிலே விரட்டி விட்டுருக்காங்க வங்காளத்து பொம்பளை. அது போக இன்னொரு வரைக்கும் என்ன தெரியுமா? இஸ்லாம் தந்திருக்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி இவ சொல்லக்கூடாது, சொல்ல வர்றேன், 11 புருஷனை கல்யாணம் பண்ண வைவ. அதுக்கு பிறகு வேணுங்கிறான். இவளுக்கு வந்து 11 கணவர், ஒவ்வொரு கல்யாணம் பண்ணி. இஸ்லாத்துல பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கிறது, உரிமை இல்லைங்கிறால. உரிமை இல்லைன்னா 11 கல்யாணம் எப்படி பண்ணா? அந்த நாட்டில் இருந்து கொண்டு 11 தடவை டைவர்ஸ் பண்ணி 11 தடவை 11 புருஷன். அது தப்புன்னு நான் சொல்லல, புரிய டைவர்ஸ் பண்ணி இஸ்லாம் கொடுத்த உரிமையை பயன்படுத்தின. அப்படி ஒரு உரிமையை அனுபவிக்கிறது 10 எனக்கு அதுலயுமே அன்லிமிட் வேணும்டா என்ன அர்த்தம்? இது சரி உனக்கு தான் வேணும்டா எல்லாரும் எப்படி போன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இதுதான் விஷயங்க. அதனால தஸ்லிமா நஸ்ரீனை பத்தி ஏதோ பிற்போக்குத்தனமான நாங்க சொல்லல. விமர்சனத்தை சகித்துக் கொள்ளாத சமுதாயம் நாங்க கிடையாது. எல்லா விமர்சனத்தை ஏன்னாட்டா இஸ்லாத்துல தான் அறிவுபூர்வமான ஆன்சர் இருக்கு எல்லாத்துக்கும். அதனால நாங்க வந்து விமர்சனத்தை கோவப்படவே மாட்டோம். பதில் இல்லாதவங்க தான் கோவப்படணும். எல்லாம் என்ன கேட்டாலும் நாங்க என்ன செய்வோம்? தவற ஒத்துக்குருவோம், சரியான சொன்னா ஆதரிப்போம். அப்படித்தான் இருக்கும். 2 அவர் ரசூல் ஒரு ஆளை பத்தி கேட்கிறாரு. ரசூல்ங்கிறவர் என்ன? அவர் ஒரு கருத்தை சொல்ற விஷயம் வேற. இஸ்லாம் வந்து மதுபானத்தை ஆதரிக்குதுங்கிற, நான் ஆதரிக்கிறேன், குடிச்சு தொலைஞ்சிட்டு போ. இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை ஆதரிக்கணும் ஒருத்தன் சொன்னா அது விமர்சனமா? நான் கேட்கிறேன், இஸ்லாம் வந்து விபச்சாரம் செய்வதை ஆதரிக்கிறேன்னு ஒருத்தர் வந்து ஆர்டிகல் எழுதுனா இஸ்லாம் அதுல ரொம்ப கடுமையா இருக்குது. விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுன்னு சொல்லுது. மதுபானத்தை பத்தி அவ்வளவு கடுமையான முறையில் நபிகள் நாயகம் வந்து ஆக்ஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த இவர் சொன்னார் ரசூல்ங்கிற ஒரு ஆளை ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு அவர் என்ன பண்றாருன்னா, குடிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது, அது சரியில்லை, குடிக்கிறது நல்லது, நான் குடிப்பேன், அது ஓகே. இஸ்லாத்தின் பேரால கருத்து இவர் யாரு? இஸ்லாம் இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்ல இவர் யார்? சொல்லாத ஒண்ணே. இஸ்லாம் சொல்றது சரியில்லைன்னு சொல்லிட்டவரு, குடிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது, நான் குடிக்கணும்னு சொல்றேன்னா அவர் தனி கருத்து, அவருடைய கருத்துன்னு போவோம். அவர் சொல்றாரு
இஸ்லாம் வந்து கொஞ்சமா குடிக்கிறது அலோவ் பண்ணுது, மிதமான மதுவை இஸ்லாம் அனுமதிக்கிற தலைப்பு. அவர் எழுதின ஆர்டிகல் தலைப்பு என்ன? மிதமான மதுவை இஸ்லாம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். கொஞ்சமா குடிச்சாதான் அப்புறம் நிதானம் தவறி ரொம்ப குடிச்சிருவானே. கொஞ்சமா குடிக்கத்தானே டாஸ்மார்க்கு போறான் ஒருத்தன். 100 போட்டவன தானே 200 ஆகுது. அதனால கொஞ்சமா குடிச்சா அது பேசிக் கான்செப்ட் சரி வராது. இருந்தாலும் இஸ்லாம் அப்படி சொல்லல. அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த பொருளை அதிகமாக பயன்படுத்தினால் போதை தருமோ அதை குறைவாகவும் பயன்படுத்தாத. 100 மில்லி பயன்படுத்தினால் உனக்கு போதை வரும்னா ஒரு சொட்டு கூட பயன்படுத்தாத, உன்னை எங்க கூட விட்டுரு. அப்படி சொல்ற ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கும் பொழுது தண்ணி அடிக்க சொல்லி இஸ்லாம் அனுமதிக்குன்னு ஒருத்தன் சொன்னா இது வந்து விமர்சனம் நீங்க சொல்லுவீங்களா, பழியா, அவதூறா? அதான் மேட்ரு. அதனால வந்து இது ஒண்ணு. அதே நேரத்தில் வந்து ஊர் நீக்கம், வெட்டுறது, குத்துறது எல்லாம் வந்து இஸ்லாத்தின் தீர்ப்புலாம் கிடையாது. எல்லா சமுதாயத்திலும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கொத்தன மாதிரி, வாட்டர்னு சொல்லி படம் எடுத்தாங்க, அங்க போய் தகராறு பண்ண மாதிரி எங்களையும் 4 பேர் இருப்பான். நாம அதை தூண்டிலாம் விடல. ஆனால் இது சரின்னு நீங்க வக்காலத்து வாங்க கூடாது. நாம வந்து தஸ்லீமான சினிப்பை கொள்ளுங்க நாங்க சொல்லல. இது மாதிரியான பேச்சுக்கு இப்படி 4 பேர் இல்லாம இருக்க மாட்டான். இதான் அதுக்குள்ள விஷயம்.